ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வீட்டையும் வீட்டில் இருக்க பொருட்களையும் ஈஸி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இன்றைக்கி ஆன்டி பாக்டீரியல் ஹவுஸ் ஹோல்டு வைப்ஸ் ஒன்று நான் வச்சுருக்கேன். இது எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்தது. அதாவது நான் டிஷ்வாஷருக்கு க்ளீனிங் டேப்லெட் இருக்குது இல்லைங்களா, அது வாங்குறப்போ இந்த ப்ராடக்ட் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கடைகளில் நிறைய க்ளீனிங் வைப்ஸ் எல்லாமே கிடைக்கிது. ஸோ இந்த ஒரு வைப்ஸை வச்சு தான் நான் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ வீட்டை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது சில பேருக்கு பிடிக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடிக்காத மீன்ஸ் என்னென்னா, டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைமிங், அதாவது அதுக்கு டைம் இருக்காது. ஸோ வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோன்னா வீட்டை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். பட் வீக்லி ஒன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மந்த்லி ஒன்ஸாவது நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த தேவையில்லாத பொருட்கள் சேர்றதை நம்ம குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலும் மேலும் பொருட்களை வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த இடமே பார்த்திங்கன்னா க்ளம்ஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினை நம்ம மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். அந்த ஸ்கேலிங் பவுடர், அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷினோட அந்த ஓரங்களில் சேர்கிற அழுக்கு இருக்குது பார்த்திங்களா, அதையும் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹெவியாக அந்த ஓரங்கள்லாம் அழுக்கு சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வைப்ஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதுக்கு வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா காலியாக இருக்கக்கூடாது. ஸோ எம்டியாக இருந்ததுன்னா இந்த ஓரங்களை நம்ம க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ இது துணி துவைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஸோ வாட்டர்லாம் நல்லா நிரம்பிருச்சு. இப்போ இந்த டப்பு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. வெயிட்டுக்கு கீழே இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஃபுல்லாக அந்த டப்போட அந்த ஓரங்கள் ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகுது பாருங்கள். இப்போ நல்ல விசிபிளாக நமக்கு தெரியுது எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது நம்ம துணிகளை போடும்போது அதுலேருந்து துணி எடுப்போம் பார்த்திங்களா, அப்போ இந்த தண்ணி சிந்துறது, ஸோ இந்த மாதிரி அழுக்கு சேர்றது தான். ஸோ இதை அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா வாஷிங் மிஷினை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம ஓரங்களில் இருக்க அழுக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் தண்ணியை நிரப்பி துணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் மிஷினை ரன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த ஓரங்களை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம டப்பை ஈஸியாக ரொட்டேட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஓரங்களில் இருக்கிற அழுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் சேர விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே கரையாக மாறிடும். ஸோ அந்த கரையானதுக்கப்புறம் அந்த கரை போகவே போகாது. அது ஒரு ஸ்டெயினாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலராக இருக்கிறது பழுப்பு நிறமாக மாறிடும். ஸோ இதை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணலாம். அடுத்ததாக மிக்ஸி பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறப்போ சட்னி அரைக்கிறது, இல்லை வேறு ஏதாவது மசாலாக்கள் அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூடி வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும். ஸோ அது எல்லாமே இந்த மிக்சியில் தங்கிடும். ஸோ இதையும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா இதுவும் கரையாக மாறிடும். ஸோ நான் இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஆகுது வாங்கி. அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம பிஸியாக இருக்கும் போது நம்ம அதை அப்படியே விட்டுடுவோம். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங் வைப்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நல்லா ஹெவியாக க்ளீன் பண்ணணும், கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற அழுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நம்ம அந்த ஆப்ப சோடா மாவு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வினிகரும் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஊற வச்சுட்டு டூத் ப்ரஷ், அதாவது வேஸ்ட்டு டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோன்னா கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை மிக்சியை கூட இந்த மாதிரி வைப்ஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த வைப்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா சொல்யூஷன், அதாவது க்ளீனிங் சொல்யூஷன் தனியாக இதுக்காக நம்ம வாங்காமல் இந்த ஒரு வைப்ஸை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற சேர்ஸ் அதெல்லாமே பார்த்திங்கன்னா அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மேலே துணியை போடுவோம்.
அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை வைப்போம். அதுக்கப்புறம் தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து ஃபங்கஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மழை காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டாட் டாட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேரில் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி குஷன் இருக்கிறதுல வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஆன்டி பாக்டீரியல் வைப்ஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் வந்து தண்ணி போட்டுலாம் நம்ம வாஷ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த க்ளீனிங் வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அதில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துடும். ஸோ இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேரோட கைப்பிடி அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சீட்டோட பேக் சைடு, ஃப்ரண்ட்டு அப்படின்னு எல்லா இடத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஒரே ஒரு வைப்ஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத தவிர்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேலை நம்ம பிரித்து செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்டு வேலைகள்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வேலைகளை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செய்யும்போது நம்ம டைமையும் வந்து மேனேஜ் பண்ண முடியும். க்ளீனிங்க்குன்னு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து க்ளீனிங்கை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து செய்கிறப்போ நமக்கும் வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து அதிகமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற இடம் வீட்டோட மெயின் டோரு. ஸோ இந்த வீட்டோட மெயின் டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி மண் மாதிரி டஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்ஸை வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உட்டெல்லாம் வந்து நம்ம தண்ணி போட்டு கழுவ முடியாது. வைப்ஸை வச்சு க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிச்சன் டவலோ வச்சு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ மெயின் டோரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கதவோட ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு. ஸோ மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் அதிகமாக வந்து அழுக்கெல்லாம் வந்து படியும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த வைப்ஸை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கோகனட் ஆயிலை வந்து அப்ளை பண்ணி விட்டோன்னா உட்டை வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம். அடுத்ததாக டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து தண்ணி பட்டு இந்த மாதிரி அழுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விட் இதெல்லாமே நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இந்த இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வைப்ஸை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு வைப்ஸை வச்சு வீட்டில் இருக்க எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸும் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி டேபிள் இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் வந்து டஸ்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த வைப்ஸை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.